ஜனங்க காமவெறியில் இருப்பாங்க, இல்லைன்னா களியாட்டில் இருப்பாங்க. களியாட்டுனா தெரியும் இல்லையா? அந்த இடத்துல உண்டார்கள், உறங்கினார்கள், எழுந்தார்கள், விளையாடினார்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். என்ன களியாட்டு? அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்க என்ன வர்ஷிப், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆடல் பாடல் ஆராதனையே. இன்று என்ன புகை, என்ன புகை, என்னென்ன அந்த லைட்டு வெளிச்சம், பயபக்தியெல்லாம் விட என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. என்ன ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த லைட் இல்லைன்னா ஆட்டமே வராது. இந்த டான்ஸு, அந்த மியூசிக்கு. இதே போல தான் ஆரோன் என்ன செய்தார்? ஒரு ஆராதனை நடத்தினார். ஜனங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு நீங்கள் நினைக்க வேணாம். 24,000 பேர் தான் வந்தாங்க. லட்சக்கணக்கான ஜனங்க அடங்கி இருந்தாங்க. களியாட்டில் இன்றைக்கி விசுவாசிகள் காணப்படுறாங்க. ஏன் சபை ஆராதனை? அது ஒரு ஆராதனைக்குன்னு ஒரு நைட் எடுப்பான். நைட்டோ பகலோ இதுக்கு வண்டி பேசின்னு போகிறதெல்லாம் இருக்குது. சபைக்குள்ளே இது அடங்கவே அடங்காது. இது போகிறதுக்காக நான் பொறாமையில் சொல்ல, சபையை நான் கண்டிதம் பண்ண வேண்டிய அதிகாரமும் உத்தரவாதம் இருக்கிறபடினாலும் சொல்கிறேன். நாளைக்கு சொல்லன்னு சொல்லக்கூடாது. சபை உபவாசம் வர்றது கிடையாது, சபை ஆராதனையில் பங்கு கொள்வது கிடையாது. நாட் ஃபார் ஆல். இது ஊடகத்தில் போது சபைக்கு போகிற சபைக்கு அடங்கியிருக்கு. இது கடைசியில் போய் ஆரோனுடைய ஆராதனை ஆரம்பிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு இது, எல்லோரும் உற்சாகமாக காணிக்கை செலுத்துகிறாங்க, நடனம் ஆடுறாங்க. சோத்திரம்னு ஆரம்பித்தது தான், அது துதின்னு ஆரம்பித்தது தான். கடைசியில் பார்த்தா ஒரு காணிக்கை போய் அது கடைசியில் தங்க வைக்கிற உண்டாக்கி டக்குன்னு ரைஸ் ஆயிடுச்சு. தங்க அதாவது என்ன சொல்கிறது, அந்த மாடு உருவாக்குற அளவுக்கு, கன்றுக்குட்டிகள் உருவாக்குற அளவுக்கு தங்கம் சேர்ந்துடுச்சு. உண்மையான ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு கூட முடியாது. இந்த மாதிரி போலித்தனமான காரியங்களுக்கு டக்குன்னு டெவலப் ஆகிடும். ஊழியமும் டெவலப் ஆகிடும், ஆளும் டெவலப் ஆகிடும். ஜனங்களுடைய பரிசுத்தமாய் போன ஜனங்க, வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் போனவர்கள் அந்த ஆராதனையிலே வஸ்திரத்தை இழந்து விடுகிறாங்க. பரிசுத்தம் போயிடுது, கிருபை போயிடுது, அபிஷேகமும் ஆட்டம் காட்டிடுது. ஆரோன் அவர்களை நிர்வாணப்படுத்தினான். இதுவும் தேவ நாமத்தில் நடந்தது தான். அதனால்தான் பவுல் சொல்கிறார், எல்லா இடத்துலையும் தேவ நாமத்தில் ஜனங்கள் வருவார்கள், அநேகர் எழும்புவாங்க. கடைசி நாட்களில் எல்லாரும் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்ய வரல. எப்படியோ வார்த்தை அறிவிக்கப்படுது, விழிப்புணர்வு இயேசுன்ற பேர் அறிவிக்கப்படுது. ஆனால் சபை அப்படி கிடையாது. இந்த உபதேசத்தை கொண்டு வர அந்த வீட்டிலே சேர்க்காத இந்த அந்நிய போதனைக்கு நீங்களும் போகாதீங்கன்னு பவுல் சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். களியாட்டு, ஆவிக்குரிய களியாட்டு இது. அவங்க அந்த வாலிபர்கள் வெகுவாய் இடர்களுக்குள்ளே போய் விடுகிறாங்க. கன்னிகைகள் இடர்களுக்குள்ளே போய் விடுறாங்க. முதல்ல அது கொட்டைகளில் கேட்ட அதே ராகம் இப்போது ஆவிக்குரிய சபைகளில் வருகிறது. அது ஆவிக்குரிய சபைன்னு எடுத்துக்க முடியாது. அது ஒரு கூடாரத்தில் வருகிறது, அது ஒரு ஹாலில் வருது. அது பார்ட்டி ஹாலோ, அது டர்ட்டி ஹாலோ. பார்ட்டி ஹால் எடுத்துகிட்டு அது டர்ட்டி ஹாலாக மாற்றிக்கிறான். ஆனால் அந்த முடிவில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் இருக்குதான்னு கேட்டால் இருக்காது. மனதில் இந்த சோகம் இருக்குதான்னு கேட்டால் இருக்காது. பரிசுத்தம் வந்துச்சான்னு கேட்டால் இருக்காது. இது சத்தியம். இது